ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Kyocera Taskalfa எந்த ஒரு மாடல் நம்பரா இருந்தாலும் சரி, அதோடைய சாஃப்ட்வேர் டிரைவரை எப்படி நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து Kyocera அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு டிரைவர் சிடி இருந்துச்சுன்னா அது மூலமாகவே அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த டிரைவர் சிடி இல்லாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரையும் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்கேன். அந்த லிங்கை காப்பி பண்ணி இந்த மாதிரி யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அமுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Kyocera அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் சென்டர்னு வரும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ளீஸ் செலக்ட் த மாடல்னு இருக்கா. இதுக்கு கீழே இந்த பாக்ஸில் வந்து உங்கள் மிஷின் நம்பரை வந்து டைப் பண்ணிங்க. டாஸ்கால்ஃபா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் சாஃப்ட்வேர் டிரைவர்ஸும் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்கால்ஃபா 1800 இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரும் இதில் இருக்கும். ஸ்பேஸ் விட்டு உங்கள் மாடல் நம்பரை வந்து டைப் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் மிஷின் நம்பர் வந்து 2201. இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே ரேடியோ பட்டன் வந்துட்டு டாஸ்கால்ஃபா 2201. இந்த ரேடியோ பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் அ கேட்டகரின்னு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த டிரைவர் வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 ப்ளீஸ் செலக்ட் த ஓஎஸ்ன்னு இருக்குது. இப்போ உங்கள் விண்டோஸ் வந்து எந்த ஓஎஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து விண்டோஸ் 10 அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 ப்ளீஸ் செலக்ட் ஃப்ரம் த டிரைவர் சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட் பிலோன்னு இருக்கா. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ் பிரிண்ட் டிரைவர்னு இருக்கா. இதுதான் இந்த சாஃப்ட்வேர். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா மாடல் நேம் டாஸ்கால்ஃபா 2201, ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10, அது மாதிரி ஜிஎக்ஸ் பிரிண்ட் டிரைவர். அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி டு கான்ட்ராக்ட் அண்ட் டவுன்லோடுன்னு இருக்கா. இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இருக்கா. இது மொத்தமே 121 MB தான் இருக்கும். சீக்கிரமே டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சிடுச்சு. இப்போ அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டவுன்லோட் ஆன ஃபைலு. நமக்கு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆயிருக்கு. இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இந்த இருக்கா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்ன்னு இருக்கா. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப் ஃபைல் வந்து அன்சிப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த இருக்கா. இது இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ண பிறகு இதை வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டப்னு இருக்கும். செட்டப் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதை டபுள் கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தோன்னே நமக்கு அதை பெர்மிஷன் கொடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். திருப்பி அக்செப்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் மாடல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை வந்து மிஷின் மாடலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்கா. இந்த இன்ஸ்டாலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இருக்கா. இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் சிடி இல்லாமையே ஆன்லைன்லேயே டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் டெஸ்ட் பேஜ்னு இருக்கா. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மிஷினில் வந்து ஒரு பேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு பிரிண்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் டியூப்ளெக்ஸ் யூனிட் செட்டிங்ஸ்லாம் நம்ம ஆன் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், கார்ட் லிங்க் கொடுக்கேன். அதை பார்த்து இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.